அருட்பெரும் ஜோதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் ஆலயத்திற்கு லயமாய் சென்று வழிபட்டாலே நமக்கு லாபமும் சுபமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அதில் பல லட்சக்கணக்கான முருகன் கோயில் இருக்குது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்தான். ஆனாலும் 12 ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு கோயிலுக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை சென்று வந்தால் அவர்கள் வாழ்வில் முருகனின் அருள் பரிபூரணமாய் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் சூட்சமமாக செல்ல வேண்டிய தனிப்பட்ட ராசிக்கான முருகன் கோயிலை பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வழிபாடு செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். யார் இதை செய்யலான்னு நினைக்கிறீங்க, வெற்றிவேல்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்குரியதும் சொல்கிறேன். மேச ராசிக்குரிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ரிஷபராசிக்குரிய கோயில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். மிதுன ராசிக்காரர்களுக்கு பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில். கடகராசிக்காரர்களுக்கு திருத்தணி முருகன் கோவில். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பழனிமலை முருகன் கோயில். கன்னி ராசிக்காரர்களுக்கு பழமுதிர்ச்சோலை கோவில். துலாம் ராசிக்காரர்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். தனுசு ராசிக்காரர்களுக்கு சுவாமிமலை முருகன் கோயில். மகர ராசிக்காரர்களுக்கு பழனி முருகன் கோவில். கும்பராசிக்காரர்களுக்கு கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய 7வது படைவீடு என்று சொல்லக்கூடிய மருதமலை முருகன் கோயில். மீனராசிக்காரர்களுக்கு சுவாமிமலை முருகன் கோயில். இந்த கோயில்களுக்கு நீங்கள் சென்று வருவதன் மூலமாக உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தில் தைரியம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். முருகா அப்படின்னாவே ஆக்கல் காத்தல் அழித்தல். எதை ஆக்கணும்? நேர்மறை ஆற்றல்களை ஆக்கணும். எதை காக்கணும்? நம்மளோட நேர்மறை ஆற்றல்களையும் செல்வ செழிப்பையும் உண்மைத்தன்மையையும் காக்கணும். எதை அழிக்கணும்? நாளுக்கு நாள் நாம் பாஸ்ட்டில் செஞ்ச பாவத்தை அழிக்கணும். நம்மளோட கோபத்தை, நம்மளோட வெறுப்பை, நம்மளோட எதிர்மறையை அழிக்கணும். இந்த 3ம் அழிந்தால் இல்வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பாக இருக்க முடியும், ஆன்மீக வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பாக இருக்க முடியும். ஞானமே வடிவான ஆறுமுகனை 12 கரத்தானை ஜோதி வடிவத்திலிருந்து வெளியே வந்தவரை நாம் இந்த 3 மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு மண்டலத்திற்கு ஒரு முறை சென்று வழிபட 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 அந்த முருகனின் அருள் கிடைக்கும். ஏதோ ஒரு முறை போய் வழிபடுறது பலனே இல்லை. ஒரு கோயிலோட சக்தியை முழுமையாய் ஒருவர் ஆகர்ஷணப்படுத்த வேண்டுமென்றால் ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை சென்று வர வேண்டும். அவ்வாறு சென்று வரும்போது அந்த முருகனின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். முருகன் கோயில் அல்ல, எந்த கோயிலாக இருந்தாலும் இதுதான் சூட்சமமே. இதை புரிந்து கொண்டு நமது அன்பர்களும் நண்பர்களும் முருகனை பிடித்து கொள்ளுங்கள். தமிழ் கடவுள், நம் சூட்சம கடவுள் வேலனை வழிபடுங்கள். வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சேர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக சூட்சும ரகசியங்களை பார்க்க, கற்றுக்கொள்ள லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவு செய்கின்றேன். நான் வேல் தந்தரா என்கின்ற முருகனின் ஒரு சூட்சமமான புத்தகத்தை 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிப்படுத்தின. இப்போவும் அந்த புத்தகம் அடுத்த பதிப்பில் அவைலபிள் இருக்குது. ஸோ வேல் தந்தரா புத்தகம் என்பது ஒவ்வொரு முருகன் பக்தர்களின் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக புத்தகம். தேவைப்படுபவர் கிழக்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.